கணவன் மனைவிங்கிற இந்த வாழ்க்கையும் அமானிதம் தான். கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள வாழ்க்கை அமானிதம். கணவன் மனைவியை பற்றி சொல்லக்கூடாது, மனைவியினுடைய குறையை சொல்லக்கூடாது, மனைவி கணவனுடைய குறையை சொல்லக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானித மோசடியில் பெரிய மோசடின்னு சொன்னாங்க. இன்ன அஸமல் ஹியானான்னு சொன்னாங்க. பெரிய அமானித மோசடி என்ன தெரியுமா? கணவனுடைய குறைய மனைவி வெளியே சொல்வது, மனைவியினுடைய குறைய கணவன் வெளியே சொல்வது. இந்த ஹதீஸை நம்ம வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் நாம கணவன் மனைவி குறைய சொல்லக்கூடாது. அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனைன்னு வந்தா கூட குறைய இந்த பெண்ணிடம் இந்த குறைங்கிறத யார்கிட்ட சொல்லலான்னு சொன்னா, யார் அந்த பிரச்சனையில பேச போறாரோ, ஒரு காதியோ ஒரு பஞ்சாயத்து நடுவரோ, அவங்கள்ட்ட தான் சொல்லலாம். மூணாவது மனிதர்கள்ட்ட சொல்லக்கூடாது. குடும்பத்தில் உள்ள என் பொண்டாட்டி அப்படி இருக்கிறா இப்படி இருக்கிறான்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. என் கணவர் அப்படி இருக்கிறாரு இப்படி இருக்கிறான்னு சொல்லாமா? சொல்ல அனுமதி இல்லை. இன்றைய நம்முடைய மொத்த வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. இந்த அமானிதம் இல்லை. கணவன் மனைவிக்கு மத்தியில் ரகசியத்தை பாதுகாக்கிற பழக்கம் இல்லை. கணவன் வீட்டில் இல்லை, வெளியூர் போயிருக்கிறாருன்னா ஹதீஸில் வருது, உங்களுடைய அந்த கணவனுடைய விரிப்பில் கணவன் அனுமதி இல்லாமல் யாரையும் உட்கார வைக்கக்கூடாது, வீட்டுக்குள் யாரையும் அனுமதிக்க கூடாது, இல்லையா? இன்றைய நமது பெண்களுடைய நிலை என்ன? கணவன் வெளியில் இருக்கிறாரு இல்லையா, வீட்டுக்குள்ள ஒரு அந்நியான் ஒரு வேலையாக வருவதாக இருந்தால் கூட கணவனுடைய சம்மதம் வேண்டும். அது ஒரு பல்பை மாத்துறதா இருக்கட்டும், ஒரு டியூபை மாத்துறதா இருக்கட்டும். இதில் எத்தனை பெண்கள் துரோகம் செய்கிறாங்க. முஸ்லீம் பெண்களுடைய குணங்கள் இந்த சோசியல் மீடியாவில் ஒழுக்கம் போயிடுச்சு. அந்நிய ஆண்கள்கிட்ட பேசுகிறாங்க, இது கணவனுக்கு செய்கிற துரோகம். அந்நிய ஆண்களோடு சகஜமாக பழகிறாங்க, இது கணவனுக்கு செய்யக்கூடிய துரோகம். இது இல்லையா? கணவனுடைய அனுமதி இல்லாமல் வெளியே போகிறாங்க, இது கணவனுக்கு செய்கிற துரோகம். இன்றைக்கு பல மாநாடுகளுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் வெளிப்படையாக நின்று மீடியாக்களுக்கு முன்னால் பேட்டியும் கொடுக்குறாங்க. இது பெரிய அமானித துரோகம், அமானித மோசடி. ஆக இப்படி குடும்ப வாழ்க்கையில் அமானிதம் இருக்குது. அந்த அமானிதத்தை நம்மில் யாருமே கடைபிடிப்பது கிடையாது.